நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று தூய பவுலடிகளார் வழியாக ஆண்டவர் அற்புதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவில அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பு பக்தர்களே, ஒரு சில மணித்துளிகள் நம் முன்னால் வீற்றிருக்கின்ற நம் அன்பு ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கிக் கொள்ளுவோம். ஒருவேளை பக்கத்தில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு சிந்தனைகள் மாறலாம் என்று நினைக்கிறவர்கள் கண்களை மூடிக்கொள்ளுவோம். மனக்கண்முன் நம் ஆண்டவர் நமது முன்னால் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுவோம். இந்த நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர், இந்த நற்கருணையில் வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் நான் நிலையாய் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் நிலையாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உனக்கெல்லாம் உனக்குள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார். உனக்குள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார். அற்புதமான வார்த்தைகள், கேட்பதற்கு இனிமையான வார்த்தைகள், கடைபிடிக்க சற்று கடினமான வார்த்தைகள். அற்புத குழந்தை இயேசு அற்புதமான வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர் ஜெபத்தினுடைய வல்லமை, ஜெபத்தின் வழியிலே கிறிஸ்தவ வாழ்வு, அந்த ஜெபத்தினுடைய வல்லமையிலே பரிந்துரை ஜெபத்தில் கிறிஸ்தவ வாழ்வு என்ற மைய சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளைகளை ஜெபத்தின் வல்லமையை உணர்த்தும் ஐயா. ஜெப ஆவி என்னுள்ளே பொழியும் ஐயா என்ற 2 வார்த்தைகள், ஆழமான வார்த்தைகள், நம்பிக்கையான வார்த்தைகள், இன்னும் நம்மை இந்த நற்கருணையில ஆழப்படுத்துகின்ற வார்த்தைகள். இந்த ஆண்டவர் இயேசுவில உள்ளே செல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகள். இந்த ஜெபம் ஜெபம் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொன்ன உன்னதமான வார்த்தைகள். திருப்பலிகள இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய உடல். இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று சொன்ன வல்லமையான ஆண்டவர். உற்று நோக்கிக் கொள்ளுவோமா? நம்பிக்கையோடு பக்தியோடு உருக்கத்தோடு இந்த நேரத்தில் ஜெபிப்போமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்
ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த பரிசுத்த ஆவியானவரே. மீண்டுமாக, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தள நற்கருணை என்னும் அருள் அடையாளம் முழுமையான உறுதியான விதத்தில் இயேசுவின் அன்பு பணியை செய்ய தூண்டுகிறது என்று சொல்லப்படுகிறது. நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் மையம். இதை நோக்கியே எல்லாம் ஈர்க்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது. நற்கருணை பாவத்தை போக்கும் ஒரு அருள் சாதனம் என்று பறைசாற்ற வேண்டும் என்று புனித அம்புரோசியார் மிக தெளிவாக சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவரை ஒவ்வொரு புனிதர்களுமே அற்புதமாக கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாங்க ஆவியானவரே என்ற அற்புதமான வரிகள். சேர்ந்து பாடுவோம். சேர்ந்து, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சேர்ந்து, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. மீண்டுமாக, வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. என்னாலும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. என்னாலும் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. நாம் ஆண்டவரை, நம்முடைய நற்கருணை ஆண்டவரை மகிமைப்படுத்த எல்லாரும் ஒரு நல்லா கைதட்டுங்க பார்ப்போம். வேகமாக வேகமாக வேகமாக, பத்தாது பத்தாது, வேகமாக வேகமாக, உற்சாகமாக உற்சாகமாக உற்சாகமாக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. சேர்ந்து, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் நடத்தி செல்லும் ஐயா.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் சொல்லுகிறார், நற்கருணையை நம்புங்கள், நற்கருணையிலே விசுவசியுங்கள், நற்கருணையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியாளர் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று மிக அழகாக சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தியாளர் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். நற்கருணை திரு அவை வாழ்வின் இதயமாக உள்ளது என்று சொல்லுகிறார். ஆம் பாசமானவர்களே, இந்த நற்கருணையை நம்புபவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்றுதான் நம்முடைய திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வா, நலம், பேறு, மகிழ்ச்சி உண்டாகுக என்று நமக்கு ஆண்டவர் ஆகாய் நூலின் மூலமாக அழைக்கின்றார். சீராக்கின் ஞான நூல் 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் என்று சொல்லுகிறது. ஆம் பாசமானவர்களே, நம்பெருமான் ஆண்டவர் இயேசுவை சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்பெருமான் ஆண்டவர் இயேசுவை கட்டி தழுவி கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த ஜெப வாழ்வு, இந்த ஜெபம், இந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய அங்கமாக, அடையாளமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே அந்த ஆவியானவரை நோக்கி மீண்டுமாக கைகளை தட்டியவாறு, கைகளை உயர்த்தியவாறு சேர்ந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவரே உம்மை போற்றுவோம் என்று சேர்ந்து கைகளை தட்டியவாறு பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சேர்ந்து எந்நாளிலும் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. சேர்ந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். எந்நாளிலும் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. பிரைஸ் தி லார்ட். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. பிரைஸ் தி லார்ட். கவலைகள், கண்ணீர்கள் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. சேர்ந்து கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். சேவை நன்மை நினைக்கணும், நன்றியோடு ஸ்துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. எல்லோரும் சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. உற்சாகமாக ஆவியானவரே. சேர்ந்து ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. சேர்ந்து இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. நல்லா சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை உற்சாகப்படுத்துவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேகமாக 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 சத்தமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. Praise the Lord. 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 வேகமா praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நாம் அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோமா? அமர்ந்து கொள்ளுவோம், உட்கார்ந்து கொள்ளுவோம். ஒரு சில மணித்துளிகள் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அமர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் இயேசுவில் பாசமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்கள்ல எல்லாம் கணவன் மனைவி இப்படி மகிழ்ச்சியாக நாம் அனைவரும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். கல்யாணம் பண்ண புதுசில் எங்கே அனுப்பி விடுவாங்க? மறு வீடு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த பக்கம்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் பக்கத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி முடித்த உடனே மறு வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ இந்த மாமியாக்கெல்லாம் இந்த மருமையங்களை ரொம்ப கவனிப்பாங்க. மருமையை என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. நம்ம சைட்லேயும் அப்படி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே போல் ஒரு மகளும் மருமகனும் மாமியா வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க. அப்படி அவர்கள் விருந்துக்கு போகின்ற பொழுது அந்த மாமியா வந்து நம்மளாம் சாப்பிட்றோம்ல அந்த உப்புமா வந்து நல்லா சமைப்பாகலாம். அப்படி அந்த மாமியா நல்லா சமைக்கிற அந்த உப்புமாவை மருமையனுக்கு கொண்டு வைக்கிறாங்க. மருமையன் நல்லா சாப்பிட்றாரு. அப்புறம் மறுபடியும் மருமையனுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாமியா கிட்ட லேசாடு பார்க்குறாரு. உடனே மாமியா அப்படியே மருமகனுக்கு மறுபடியும் கொண்டாந்து அந்த உப்புமாவை வைக்கிறாங்க. மருமையை அதையும் நல்லா சாப்பிட்றாரு. ஆனால் இந்த பக்கம் வயிற்றுல எங்கிட்டோ கொஞ்சம் இடம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு நினப்பு அவருக்கு இருக்குது. ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரில. மறுபடியும் மாமியா கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால் மாமியா கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் நம்ம சாப்பிட்ட தட்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். அந்த தட்டை தூக்கி காமிச்சு இப்படி கேட்குறாரு, அத்தை இந்த தட்டு எப்பத்தை வாங்கினிய அப்படின்னு கேட்குறாரு. அத்தை இந்த தட்டு எப்பத்தை வாங்கினிய அப்படின்னு மருமைய சிம்பாலிக்காக கேட்குறார். மாமியா அதை விட தெளிவாக வீட்டில் அந்த அடுப்பாங்கடையில் இருந்த சட்டி எடுத்து வெறுஞ்சட்டியை காமிச்சு, மருமையனே இந்த சட்டி எப்போ வாங்கணுமோ அப்பத்தான் அந்த தட்டு வாங்கணும் என்று வெறுந்தட்டை காண்பித்தார்களாம். ஆண்டவர் இயேசுவில் பாசமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பு பக்தர்களே, நம்மை படைத்து நம்மை பராமரித்து நம்மை வாழ்வாக்கி கொண்டிருக்கின்ற நம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி வெறுமனே என்று தட்டையோ வெறுமனே என்று நம்பிக்கையோ நம்மை அழைத்து செல்பவர் அல்ல. மாறாக நாம் கேட்கின்ற வரத்தை, நாம் கேட்கின்ற செயல்களை, நம்முடைய எண்ணங்களை முன்னாடியே அறிஞ்சிக்கிட்டு அதற்காக அள்ளி கொடுப்பவர் தான் நம்பெருமான் ஆண்டவர் இயேசு என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். பிரைஸ் தி லார்ட். ஆம் பாசமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய இந்த 4வது வாரத்தினுடைய இந்த வியாழக்கிழமை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன தலைப்பு? எந்த தலைப்பில் நம்மெல்லாம் ஜெபம் தியானித்து கொண்டிருக்கின்றோம்? உங்க ஃபாதரு பங்குசாமியாரு நம் அனைவருக்கும் இணையதளத்தின் வழியாக அல்லது இந்த பக்கத்தில் மிக தெளிவாக நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி சிந்தித்து கொண்டிருக்கின்ற தலைப்பு பரிந்துரை ஜெபத்தின் வழியில் கிறிஸ்தவ வாழ்வு. ஜெபம் அப்படி சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெபம்னா என்னது? சின்ன பிள்ளையார் கையில இருந்து நம்முடைய அருள் சகோதரிகள் அல்லது மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஜெபம் அப்படின்னா பல வகையாக நமக்கு கற்றுக் கொடுத்து இருப்பார்கள். ஒருவேளை உள்ளத்தை இறைவனிடம் கொடுப்பது, எழுப்புவது ஜெபம் என்று பார்க்கலாம். அல்லது இறைவனோடு பேசுவது ஒரு உரையாடல் என்று பார்க்கலாம். இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து நம்மையே முற்றிலும் கையளிப்பது ஒரு ஜெபமாக இருக்கலாம். அல்லது இறைவனோடு ஒன்றித்து இருப்பது ஒரு ஜெபமாக இருக்கலாம். அல்லது நம்முடைய சமுதாயத்தை இறைவனோடு
ஒன்றிக்க செய்வது ஜெபமாக இருக்கலாம். இப்படியாக ஜெபம் என்பது நம்முடைய கருத்துக்கு ஏற்ப, நம்முடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப, நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான ஜெபங்கள் இருப்பது இயல்பு. ஒரு அறிஞர் மிக அழகாக சொல்லுகிறார், இந்த ஜெபம் என்பது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு உரையாடல் என்று பார்க்கிறோம். இங்கு இருக்கின்ற இந்த கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு உரையாடல் என்று பார்க்கின்றோம். அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். இந்த கடவுளுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையே நடைபெறுகிற இந்த உரையாடலை ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு ஏற்றாற் போல அந்த வார்த்தைகளை மாற்றிக்கொள்வார்கள். பொதுவாக மனிதன் தன்னுடைய தேவைகளை எல்லாம் கடவுளிடம் கேட்பது ஜெபம் என்று பார்க்கின்றோம். பொதுவா நம்ம இந்த கடவுள்கிட்ட என்னென்னலாம் கேட்கிறோமோ, என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ அது பூரா ஜெபம். அப்படித்தானே? நம்ம எல்லாரும் கோயிலுக்கு வந்து பெரும்பாலான நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்? ஜெபத்தை எனக்கு இதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க என்று கொட்டி தீக்குறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த அற்புத குழந்தை இயேசு கிட்ட வந்து, ஆண்டவரே, நான் உங்ககிட்ட என் மகளுக்கு நல்ல திருமணம் நடைபெற வேண்டும் என்று ஜெபம் செஞ்சேன், அது நடந்துருச்சு என்று நன்றி சொன்னமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். ஏனென்றால் நாம் சிறு வயதிலிருந்து யாருக்கிட்டையாவது எதையாவது கேட்கணும் 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 என்று கேட்கின்றோம். ஆனால் நன்றி சொல்லுவதற்கு தயங்கிய நிலைகளில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே ஜெபம், அந்த ஜெபம் உனக்கு எனக்கும் உள்ள ஒரு உரையாடல் என்று தெளிவுபடுத்துகிறார். இந்த தேவைகளை எல்லாம் நாம் கொடுக்கின்ற பொழுது உணர்வுகளின் மூலமாக கடவுளை தேடுவதும் ஒரு ஜெபம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நிறைய பேர் கோயிலுக்கே வரமாட்டாங்க. திருவிழா கிறிஸ்தவர்கள் என்று ஒரு சிலரெல்லாம் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களிடம் ஜெபம் இல்லையா என்றால் அவர்களிடமும் ஜெபம் இருக்கின்றது, அவர்களிடமும் உணர்வுகள் இருக்கின்றன. அந்த உணர்வுகளின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். இப்போ நமக்கு ரோடு இருக்கு, அந்த ரோட்டுக்கிட்ட போகையில் இந்த கோயிலை பார்த்தோன்னா ஒரு சிலர் பிதாசுதன் போட்டுட்டு போவாங்க, ஒரு சிலர் கல்லறைகளுக்கு அருகில் செல்கின்ற பொழுது ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்து விட்டு செல்லுவார்கள், ஒரு சிலர் எங்காவது செல்கின்ற பொழுது இப்படி தொட்டு கும்பிட்டு போவாங்க. இப்படியாக ஒவ்வொருவரும் தனக்கே உரிய பாணியில எதையாவது ஒன்றை செய்துவிட்டு அவர்கள் செல்கிறார்கள். அதிலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆக ஜெபம் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு உரையாடல், ஒரு உணர்வுகள், ஒரு தேவைகள் என்பதனைத்தான் இந்த ஜெபமானது நமக்கு வலியுறுத்துகின்றது. திருவிவிலியத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் விடுதலை பயண நூல் 15வது அதிகாரம் 1 முதல் 14 வரை வாசித்து பார்த்தோம் என்றால், செங்கடலை கடந்த பின் விடுதலை அடைந்த மக்களுடன் மோசே ஜெபிக்கின்றார். கடவுளாகிய ஆண்டவரை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தி இந்த செங்கடலை கடக்க செய்ததற்காக நன்றி என்று தன்னுடைய கடவுளாகிய ஆண்டவருக்கு ஜெபத்தினுடைய வல்லமையின் மூலமாக கொடுக்கின்றார். இறைவாக்கினர் தானியேல் எழுதிய புத்தகம் 9வது அதிகாரம் 4 - 19 வரை வாசித்து பார்த்தோம் என்றால், தானியேல் தனக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் ஜெபித்தார் என்று கொடுக்கப்படுகிறது. தானியேல் அவருக்காகவும் ஜெபிக்கின்றார், தன்னுடைய மக்களுக்காகவும் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 18வது அதிகாரம் 13 வசனங்களிலிருந்து 32 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், ஆபிரகாம் சோதோமுக்கு பரிந்து பேசி ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். ஆபிரகாம் சோதோமுக்கு பரிந்து பேசி ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். ஆம் பாசமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு நூல்களிலே இப்படியாக தனித்தனியாக ஜெபித்தார்கள். தனக்காகவும் பிறருக்காகவும் ஜெபித்தார்கள், பரிந்து பேசி ஜெபித்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆக ஜெபம் என்பது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு உன்னதமான ஒரு பரிசுத்தமான செயல் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படியாக ஜெபத்தை பார்க்கின்ற பொழுது இயேசுநாதர் ஜெபம் செஞ்சாரா செய்யலையா? இயேசுநாதர் ஜெபம் செஞ்சாரா செய்யலையா? செய்யலையா?
சத்தத்தை காணாம செஞ்சாரா செய்யலையா? அப்ப இயேசுநாதர் ஜெபம் செய்தார் என்று நாம் அனைவரும் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் 9வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கலாம். அப்பம் பழுகும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து இறை புகழ் கூறினார் என்று பார்க்கின்றோம். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் செய்தார் என்று பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தியாளர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கலாம். 12 சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாக இரவெல்லாம் ஜெபித்தார் என்று திருவிவிலியம் நமக்கு சொல்லப்படுகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 41 42 வரை வாசித்து பார்த்தோம் என்றால், லாசரை உயிர்ப்பிக்க செய்வதற்கு முன்னதாக ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தியாளர் 23-34வது வசனத்தை வாசித்தோம் என்றால், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 42 முதல் 44 வரை வாசிக்கின்ற பொழுது, துன்ப வேளையிலே கெத்சமனி தோட்டத்திலே ஜெபம் செய்தார் என்று பார்க்கப்படுகிறது. ஆக இயேசுநாதர் முற்றிலுமாக ஜெபிக்கிறார். தான் செய்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களிலும் அற்புதங்களையும் செய்வதற்கு முன்னதாகவே இரவெல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்கின்றார். தனிமையாக இருந்து ஜெபிக்கின்றார். ஆக இந்த ஜெபத்தினுடைய வல்லமை நான் உணர வேண்டும். கடவுளாகிய ஆண்டவரிடம் நான் கேட்க வேண்டும். இன்னும் இந்த ஜெபத்திலே நான் என்னையே வேரூன்றி இருக்க வேண்டும் என்றுதான் நம்பெருமான் ஆண்டவர் இயேசு ஜெபிக்கின்றார். ஜெபத்தின் வல்லமையை உணர்ந்த இயேசு பிறருக்கும் அந்த இறை வேண்டலின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அதைத்தான் நாம் அனுதினமும் ஒவ்வொரு நாளுமே சொல்லுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக என்ற ஜெபத்தை நாம் நம்பெருமான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இறை வேண்டல் செய்கிறார். ஆக இறைவன் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார். அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தொடர்ந்து பார்த்தோம் என்றால், நம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுப்பதோடு நின்று விடாமல் தன்னுடைய போதனைகளின் மூலமாக நமக்கு கொடுக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கலாம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்க உங்களுக்கு திறக்கப்படும், ஏனெனில் கேட்கிற எவரும் பெறுகிறார் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அருமையான போதனை. நம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, செபியுங்கள், நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதை கேட்பதோடு நின்று விடாமல் தேட வேண்டும். நீங்கள் தேடுகின்ற பொழுது நம்ம கோயில்ல இந்த அற்புத இயேசு கிட்ட வேண்டுறோம், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நாம் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது தேடணும். யார் மூலமாவது, நம்முடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம், சொருத்துக்காரர்களாக இருக்கலாம், வேண்டாதவர்களாக இருக்கலாம், வேண்டியவர்களாக இருக்கலாம், யார் மூலமாவது நாம் கேட்பதை அவர் நமக்கு கொடுக்கிறார். தட்டுங்க, உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இந்த நற்கருணைகளை நாம் பாடுகின்ற பொழுது நம்பிக்கையோடு இந்த இதயத்திலிருந்து பாடுகிறோம். இந்த இதயத்திலிருந்து முழுமையாக ஆண்டவரே எனக்கு கொடுங்க என்று கேட்கின்ற பொழுது அவர் நிறைவாக கொடுக்கிறார் என்று நம் ஒவ்வொருவருக்கும் போதிக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 41வது வசனத்தில் பார்க்கலாம். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். என்ன சொல்றாரு? விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். ஆம் பாசமான சகோதர சகோதரிகளே, இரவெல்லாம் சென்று ஆண்டவர் ஜெபம் செய்தார். எப்ப? தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி. அதே போலத்தான் உங்களையும் என்னையும் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று நம்மை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் நம்முடைய பெற்றோர்களின் வழியாக விழித்திருந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவரிடம் இன்னும் நாம் அதிகமாக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் 21வது அதிகாரம் 36வது வசனத்துல சொல்றாரு, எந்நேரமும் ஜெபித்து விழிப்பாக இருங்கள் என்று சொல்லுகிறார். எந்நேரமும் ஜெபிக்கணும்.
எப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய பங்கு தளத்தில் ஒரு கிளை கிராமத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. கொஞ்சம் வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க கிடையாது, ஆனால் ஒரு வயதானவர்கள். அவர்கள் ஒரு ஆசிரிய பணி செய்து பணி நிறைவு பெற்று தற்பொழுது ஒரு கடை வச்சிருக்கிறாங்க. இந்த மளிகை கடை மாதிரி ஒரு பெட்டி கடை. தன்னுடைய மருமகள் அந்த கடையை பார்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் எந்நேரமும் இந்த ஜெபமாலை செய்து கொண்டே இருப்பார்கள். வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது இந்த திருவிவிலியத்தை படிக்கின்றார்கள். வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது இந்த திருவிவிலியத்தை வாங்கி அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சேவை மனப்பான்மையை அவர்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் பாசமான சகோதர சகோதரிகளே, நாம் பெற்ற ஜெபத்தை, கற்றுக்கொண்ட நல்ல பழக்க வழக்கங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிறரையும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதனைத்தான் இந்த ஜெபமானது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. லூக்கா நற்செய்தியாளர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கலாம். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. யாரை மட்டும் வணங்கணும்? கடவுளை மட்டும்தான் வணங்கணும். மற்றபடி மற்றவர்களை எல்லாம் நாம் மதிப்போடு மரியாதையோடு செலுத்த வேண்டும். ஆனால் நம்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் வணங்கணும், ஆராதிக்கணும். அவரிடம் இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் எல்லா வேண்டுதல்களையும் நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறார். கடைசியாக மத்தேயு நற்செய்தியாளர் 6வது அதிகாரம் 9லிருந்து 13 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், இயேசு தம்முடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆம் பாசமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஜெபம் உரையாடலை கொடுக்கின்றார். அந்த உரையாடலிலே நம்முடைய தேவைகளை எல்லாம் கேளுங்க என்று சொல்லுகிறார். தேவைகளையெல்லாம் கேட்கிற நாம் நம்மிடம் இருக்கின்ற உணர்வுகளும் ஒரு தேவைகள் என்று புரிய வைக்கின்றார். அதே போல பழைய ஏற்பாட்டிலே அந்த கடவுளாகி ஆண்டவரிடம் ஜெபியுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு ஜெபம் செய்தார் என்று இந்த நற்செய்தி நூல்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றன. இப்படியாக ஜெபத்தினுடைய வல்லமையை எல்லாம் நாம் அனைவருமே உணர்ந்து கொண்டு அதிலே நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக நாம் இந்த ஜெபங்கள் எல்லாம் நமக்கு தேவை, இந்த ஜெபங்கள் எல்லாம் நமக்கு ஒரு உன்னதத்தை கொடுக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது பரிந்துரை ஜெபம் என்று இன்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பரிந்துரை ஜெபம் நம் அனைவரிடமும் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்விகளை கேட்டோம் என்றால், ஒருவேளை நான்லாம் ஜெபம் செய்யலை என்று நாம் சொல்லலாம். ஆனால் மனிதர்களாக பிறந்த நாம் எல்லாருமே ஜெபிக்கின்றோம். ஒரு பங்கு சாமியார்கிட்ட ஒரு அம்மா போய் எப்போ பார்த்தாலும் 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க என்று கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஆனால் பங்கு சாமியார் கொடுத்து ஓஞ்சு போயிட்டு ஒரு கட்டத்தில் இல்லைன்னு சொல்லி மறுதளிக்க ஆரம்பித்து விட்டார். உடனே அந்த அம்மா ரொம்ப நாசூக்கா வந்து கோயிலில் மாதா சிறுவம், இப்போ இங்கே எப்படி குழந்தை இயேசுவை வைத்திருக்கிறீர்களோ அதுபோல் ஒரு மாதா சிறுவத்துக்கிட்ட முனங்கள் போட்டு ரொம்ப நேரமாக வேண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பங்கு சாமியார் வந்து கோயிலில் பார்த்துருக்காரு, யாரா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறது. சரி, அப்படியே பின்பக்கமாக சேக்கரிஸ்டி பக்கமாக வந்து மறைவாக நின்றுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்கிறார், அம்மா நீ போய் உன் பங்கு சாமியார் சொல்கிறது மாதிரி கேட்டு நட என்று சொல்கிறார். உடனே அந்த அம்மா அந்த மாதா கிட்ட சொல்லுது, மாதா என் பங்கு சாமியார் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நீ என்ன சொல்றியோ அதைத்தான் நான் கேட்பேன் என்று சொல்லுதான். நம் பாசமான சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதுமே நாம் நம்பிக்கையோடு நம்முடைய ஆலயத்திற்கு வருகிறோம், நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை எல்லாம் கேட்கின்றோம். ஆக இந்த பரிந்துரை ஜெபம் என்று சொல்லுவது அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய பங்கு தள்ளத்தில் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக கல்லறைகளே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் சொந்தக்காரர் இருப்பாங்க, நம்முடைய உற்றார் உறவினர்கள் இருப்பாங்க. நாம் ஒரு சிலருடைய அடக்கத்திற்கு சென்றிருப்போம், ஒரு சிலருடைய அடக்கத்திற்கு சென்றிருக்க மாட்டோம். ஒரு சிலர் நம்முடைய வேண்டா வெறுப்போடு இருக்கின்றவர்கள் இருப்பார்கள். ஆனால்
இவர்களுக்காக இந்த ஒரு மாதம் முழுவதுமாக ஜெபியுங்கள் என்று ஒவ்வொரு திருப்பலியிலுமே நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். அதை போலத்தான் அடுத்தவர்களை பார்க்கின்ற பொழுது நம்ம எல்லாரும் சொல்றோம், என் பிள்ளைகளுக்காக வேண்டிக்கங்க, என் குடும்பத்துக்காக வேண்டிக்கங்க என்று சொல்லுகிறோம். சிஸ்டர்கள் எல்லாம் பார்த்தோன்னு என்ன சொல்லுவோம், சிஸ்டர் என் மகளுக்கு கல்யாணம் இருக்கு, அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கங்க சிஸ்டர் என்று சொல்லுவோம். சாமியாரை பார்க்கையில் என்ன சொல்லுவோம், சாமி என்னுடைய பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணுறான் சாமி, அவனுக்காக ஜெபியுங்கள் சாமி என்று சொல்லுவோம். எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போனோம்னா இந்த ட்ரெஸ்லாம் நல்லா போட்டிருக்குதுங்க, நகையெல்லாம் நல்லா போட்டிருக்குதுங்க என்றெல்லாம் பார்த்து முடித்து விட்டு நமக்கு ரொம்ப நெருங்கினவங்கள்ட்ட என் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நல்லா வேண்டிக்க என்று சொல்லுவோம். அதே போல் ஆலயத்தில் முழந்தாள் படியிட்டு அழுதுகிட்டு, ஆண்டவரே எப்படியாவது என்னிடம் இருக்கின்ற இந்த கஷ்டங்களை எல்லாம் போக்குங்க என்று கதறி கண்ணீர் விட்டு அழுகுவோம். பாசமான சகோதர சகோதரிகளை, இப்படியாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே பரிந்துரை ஜபமாக கேட்கப்படுகின்றது. ஆக நாம் இந்த செய்கின்ற எல்லா ஜபங்களும் ஒரு பரிந்துரை ஜபமாக இருப்பதனை போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே ஒருவரை தாங்கிய வாழ்வாக இந்த ஜபத்தினுடைய வல்லமையை இந்த பரிந்துரை ஜபத்தின் மூலமாகத்தான் நாம் அனைவருமே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ஜபம் ஒரு அடித்தளமாக, ஜபம் ஒரு ஆணி வேராக, எவ்வாறு இந்த நற்கருணை திரு அவையினுடைய நம்பிக்கையாக இருக்கிறதோ அதே போலத்தான் நம்முடைய ஜபம் நமக்கு மட்டுமல்லாமல், தனக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கு பரிந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. நற்செய்தி வாசகம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இயேசுவினுடைய அற்புதமான முதல் புதுமை, அன்னை மரியாளானவள் அந்த இடத்தில் அந்த திருமணத்திற்கு பரிந்து பேசுகின்றாள், பரிந்து அந்த ஜபத்தினுடைய வல்லமையை கொடுக்க அழைக்கின்றார். இன்றைய நாளில் இந்த ஆலயத்தில் நாம் வீற்றிருக்கின்ற நாம், இணையதளத்தில் இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே பக்தியோடு நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும், பிறருடைய வல்லமைக்காக ஜெபிக்க வேண்டும், பிறருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை உள் வாங்கியவர்களாக முழந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு இந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமாக இருக்கின்ற அந்த பரிந்துரை ஜபத்தின் மூலமாக தாங்கிய வாழ்வாக, பிறருக்கு ஜபிக்கக்கூடிய வாழ்வாக அனைத்தையும் கொடுக்க ஆசீர்வாதத்திற்காக முழந்தால் படியிடுவோமா? முழந்தால் படியிட்டுக் கொள்ளுவோம். ஒரு சில மணி துளிகள் நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் ஜபம் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு உரையாடல். அந்த உரையாடலிலே தேவைகளை நாம் கேட்கின்றோம். தேவைகள் மட்டுமல்ல, உணர்வுகளின் மூலமாக அந்த ஜபத்தை கேட்கின்றோம். பழைய ஏற்பாட்டு நூலிலே ஆபிரகாம், மோசே, இப்படியாக ஒவ்வொருவர்களும் கடவுளாகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதம், ஒவ்வொரு அதிசயமும் செய்கின்ற பொழுது ஜெபித்தார். இரவெல்லாம் ஜெபித்தார், தனிமையாக ஜெபித்தார். ஜெபித்த ஆண்டவர் நாம் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். அனுதினமும் சொல்லுகின்ற விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய போதனைகளின் மூலமாக நம்மை வாழ்வாக்குகின்றார். வாழ்வாக்குகின்ற அந்த ஆண்டவர் மீண்டுமாக தனக்கு மட்டும் ஜெபிக்காமல் பிறருக்காக ஜெபியுங்கள், அதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடித்தளம், ஆணிவேர் என்று நமக்கு பரிந்து பேச அழைப்பு கொடுக்கிறார். அன்னை மரியாளினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக ஆசீர்வதிக்கிறார். பரிந்து பேசுகின்ற அற்புதமான செயலின் வழியாக நாம் வாழ்வாக்க நற்கருணைகளை வீற்றிருக்கின்ற நாம் இப்பொழுது ஆவியானவரை நோக்கி மீண்டுமாக நம்பிக்கையோடு ஒரு சில மணித்துளிகள் நடைபெற்ற விசுவாசம், நடைபெற்ற நம்பிக்கையோடு இந்நேரத்தில்
எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்ற ஆண்டவரை நம்பிக்கையோடு வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரோடு பயணிக்க, ஆண்டவரோடு இணைந்து செல்ல இந்நேரத்தில் ஒரு சில மணித்துளிகள் நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை உற்று நோக்கியவாறு எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்ற ஆண்டவரே என்ற பாடலை மீண்டுமாக வாய்களை திறந்து நம்பிக்கையோடு பாடுவோமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லோரும் சேர்ந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, 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 பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கைகளை தட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. மீண்டுமாக எந்நாளும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. வேகமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்த நாளிலே நம்மை நடத்தி செல்லுகின்ற அற்புதமான ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக இந்நேரத்தில் மாண்புயர் கீதத்தை இணைந்து பாடுவோமா? வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாய இறைவனோடு தூய ஆவியானவருடைய ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவினுடைய பக்தர்களே, நம்முடைய திருத்தல அங்காடியிலே அடுத்த வருடம் 2021 காலண்டர், விவிலிய நாட்குறிப்பேடு, டைரி, பைபிள் டைரி, அதே போல் மாதா கட்டிய சேலைகள், திருதி ஆண்டவர், அந்தோனியார், மாதா, குழந்தை இயேசு, ஒரு அடி சிறுவங்கள், ஜெபமாலைகள், கீச்செயின், கிறிஸ்மஸ்க்கான குடில் செட், கிறிஸ்மஸ் ட்ரெஸ், எல்இடி லைட்டில் ஸ்டார்ஸ் என அனைத்து வகையான பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அருட்சகோதரிகள் புதுப்பொள்ளிவோடு நம்முடைய அங்காடியை வழிநடத்துகிறார்கள். ஆகவே உங்களோட தேவையானவைகளை நீங்கள் வாங்கி பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்ய 9 வார சிறப்பு நவநாளின் 4வது வாரம், அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்ய பரிந்துரை ஜெபத்தின் வழியில் கிறிஸ்துவ வாழ்வு என்ற தலைப்பிலே நம்முடைய ஜெப வாழ்வு பரிந்துரையாக இருக்க வேண்டும் என்பதை சிறப்பான விதத்திலே நமக்கு அருட்தந்தை அவர்கள் எடுத்து காட்டினார். ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை, அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அருட்தந்தை ரமேஷ் ராஜா அடிகளார், சிவகங்கை மறை மாவட்டம், சாலை கிராமம், பங்கு தந்தை என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்றார். உங்களது சார்பாக எனது சார்பாகவும் அருட்தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, யூடியூப் சேனலில், ஃபேஸ்புக் வழியாக நேரடியாக இந்த நவநாட்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. இன்ஃபன்ட் ஜீசஸ் புலியூர் என்கின்ற ஃபேஸ்புக்கும் யூடியூப் சேனலும் இருக்கின்றது. இப்பொழுது நாம் கடனாக யூடியூப் சேனல் ஃபாதர் அடைக்கலசாமி அவர்களுடைய யூடியூப் சேனலிலே நேரடியாக இருக்கின்றது, ஒளிபரப்பாய் கொண்டிருக்கின்றது. நம்முடைய யூடியூப் சேனலில் 2 மணி நேரம் கழித்து அதிலும் இந்த காலை திருப்பலியானது ஒளிபரப்பாகும். ஆகவே உங்களுடைய நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, இந்த திருப்பலியை காண முடியாதவர்களுக்கு இந்த யூடியூப் சேனலிலே, இன்ஃபன்ட் ஜீசஸ் புலியூர் யூடியூப் சேனலிலே நீங்கள் கண்டு இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ளலாம். கடந்த 3 வாரமும் ஆன நவநாள் திருப்பலியும் ஆராதனையும்
நவநாளும் அந்த யூடியூப் சேனலிலே இருக்கின்றது. அதனையும் நீங்கள் கண்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டோமே, 3 வாரம் மிஸ் பண்ணிட்டோமே என்று கவலைப்பட வேண்டாம். அருட்தந்தையை பற்றி கூற வேண்டுமானால், அருட்தந்தை அவர்கள் அருட்தந்தை அடைக்கலசாமி அடிகளுடைய வகுப்பு தோழர், எனக்கு சீனியர் ஃபாதர். அருமையான விதத்திலே எப்பொழுதுமே நட்புறவோடு பழகக்கூடியவர். மறைமாவட்டத்தினுடைய மீட்பு பணி இயக்குனராக பணியாற்றினார். ஆகவே சிறப்பான விதத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய பணி சிறக்க உங்களுடைய ஜெபங்களிலும் அவரை நினைவு கூறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் திருப்பலி நிறைவேற்றிய தந்தையின் பணி சிறக்கவும் அவர் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் நாம் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் பக்தர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறைநற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.